கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த பரபரப்பான உலகத்துல பிரச்சனை இல்லாத ஆட்களே இல்லைங்க. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும் போகும். ஆனா பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையா வாழ்ற ஒருத்தனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அவன் பேரு சந்தோஷங்க. பேர்ல மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். ஆனா அவன் வாழ்க்கையில அப்படி எதுவுமே இல்லை. வாழ்க்கைய வெறுத்து போன அவன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான். சாவ தேடி போற அவனோட கடைசி சில மணி நேர கதையத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஹலோ, சொல்லு மச்சி. எங்கடா இருக்க? இப்பதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம எப்போ நிப்போம்ல அந்த ஸ்டாப் தான். சரி, அங்கேயே வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? டேய், வர்றேன்டா. சீக்கிரம் வந்துடுறா. டேய், கிட்ட வந்துட்டேன்டா, வர்றேன்டா. சீக்கிரம் வந்தீங்கன்னா பீர் அடிக்கலாம். ஓகே, வந்துடுறேன். ஓகேடா. டேய், வர்றேங்கிறான், அதுக்குள்ளே எங்கே வர்ற, எதுக்கிட்ட வர்றேன்னு நோயின்னுக்கிட்டு. நான் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தாண்டா வர்றேன். ஆனால் பெட்ரோல் விலை 100 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 5 10 பீர் 5 ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுறதுல நான் பண்ணுற பாடு. டேய், காசு ரெடி ஆச்சா இல்லையா? ஏன்டா, அந்த பார்ட்டிக்காரன் நம்ம காசை தர்றதுக்கே 4 நட்சத்திரம் பார்க்குறான். அப்போ அந்த பார்ட்டி தரலன்னா நம்ம பார்ட்டி கடையில் கொடுத்துருக்கானா, 8 மணிக்கு வந்து வாங்கி கன்ஃபார்மா? வைக்கற வாங்கி மட்டும் தரல கொன்றும் ஒன்று போடா. இங்கேடா. ஆமாம், இங்கே தான்டா.
டேய் ஆ? போன்ல பேசிக்கிட்டே வண்டியை விட்டு வேற எங்கேயும் சரி போகாத. இந்த வண்டி வளவலும் பேசாம சீக்கிரம் காசு வாங்கிட்டு வா. இருடா. ஹலோ, டேய் ஓசி குடி எங்கடா இருக்க? நான் பைபாஸில் இருக்கேன். கிளம்பி நம்ம பார்க் வந்துறியா? இல்லை மச்சான், ஒர்க் இருக்கு. ஓனர் நைட் ஒர்க் இருக்குன்னு வர சொன்னாரு. வேலை இருக்கா? ஆமாண்டா. டேய் நம்ம ஸ்ப்ரிங் மண்டேன் காசு வந்துருக்குடா. எப்படியாச்சும் கிளம்பி வந்துடுறா. சரி மச்சான், வரேன். நாங்கள் கிளம்பி போயிடுவா. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீ வா. சரி நீ அங்கேயே நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி சீக்கிரம் வா. ஏய் மச்சான் இங்க வர்றா. கொடுத்துறாங்களா? டேய் ஏன்டா நல்லா இருக்கா? சந்தோஷமா இருடா. வாடா. டேய் ஓசி குடியை பிக்கப் பண்ணணும். அவன் வரையா? எப்படா ஒரு வயன் ரெடியா நிக்கிறான் பாரு. என்னடா இவ்வளோ நேரம்? டேய் கூப்பிட்டா சீனை போடுற. உனக்கு சரக்கு வேணும்ல? வேணும் மச்சான். அப்போ பேசாம வண்டியில் இரு. ஓனருக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிற. நம்மகிட்டே பாரு மச்சான். ஐயோ திருட என் பேக பிடிக்கிட்டு போறான். டேய் பாவி நில்றா. டேய் 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 என் பேக பிடிக்க போறான். ஐயோ ஐயோ யாரா? ஹலோ. சொல்லு மச்சான். ஏய் நீ இப்போ எங்கே இருக்க? ஒயின் ஷாப்பில் இருக்கியா? உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. பணத்தை பற்றி யோசிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பீரு. உனக்கு? எனக்கு ஹார்ட்டுடா. டேய் இவனுக்கு ஒரு பீரு, நம்ம நேருக்கு ஒரு ஆப் வாங்கிட்டு அந்த டேபிளுக்கு வந்துரு. ஓகேடா. டேய் அடா. சீக்கிரம் போடா. டேய் அந்த டேபிள் உட்காரணும். ம். உட்கார்ற. சப்ளையர் யாருப்பா? வரண்ணா. கம். என்னண்ணா வேணும்? பேர் என்ன? கணேசன். சைடிஸ் என்ன இருக்கு? முட்டை இருக்கு, இறால் இருக்கு, மீன் இருக்கு, கறி இருக்குண்ணா. என்னடா சாப்பிட்ற? ஏதாவது சொல்கிறா? மீன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா. ஒரு பிளேட் மீனும் 65 லெக் பீஸோடு எடுத்துட்டு வா. சரிண்ணா. அப்புறம் கிளாஸு வாட்டர். ஓகேண்ணா. எங்கடா அவன் ஆளை காணோம்? தான் வந்துட்டான்ல சிங்கம். இதை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரமாடா? வாங்க வேணாமாடா. மச்சி சைடிஷ்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லியாச்சு. மூடியை திறந்துட்டு ஊற்று. சைடிஸை சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. சரிண்ணா. சரக்கு போதுமாடா? முதல்ல இதை குடுறேன், அப்புறம் பாப்பா. அப்போ ஆரம்பிச்சிடலாம். வேற ஏதாவதுண்ணா? தேவைப்படும், கூப்பிட்றேன். சரிண்ணா. இந்த மச்சி. டேய் இவங்கெல்லாம் எப்படிடா சந்தோஷமாக இருக்காங்க? பொழுது வரைக்கும் கஷ்டப்படுறாங்க, இங்கே வந்ததுனால சந்தோஷமா இருக்காங்க. டேய் இங்கே வந்துட்டு போகிற கொஞ்ச நேரம் தான் அவங்க நிம்மதியாக இருக்காங்க. இது புரியாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க. மச்சான், நம்ம என்னதான் காலு கடுக்க கடையில் போய் நின்று வேலை செஞ்சாலும் இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து குடிக்கிறோம்ல, இப்போ இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது மச்சான். ஓசியில் குடிச்சா அப்படிதான். இதாட ஓசி குடி குடுற கட்டிங் போல தத்துவம் சொல்லு. டேய் மச்சான், இவன் லூசு மாதிரி ஏதோ உளறிட்டு கிடப்பான், நீ குடி மச்சி. டேய்
ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னடா பண்ணுவீங்க? உன் சரக்கு நான் குடிச்சிருவேன். டேய் ஏன்டா அப்படி பேசுற? இல்லை சும்மா சொன்னேன், நீ குடி. ஏண்டா முக்கா பேர்லேயே முழு போதை ஆயிட்டானா? இந்தா வாங்கிக்கடா. ஏய் இந்தா. ம் ஏய் இன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு மாட்டே ஆகணுமாச்சு. டேய் அளவுக்கு அதிகமாக அடிச்சுட்டு ஆஃப் ஆகிறத விட அளவு அடிச்சுட்டு ஆட்டம் போடுறதான சந்தோஷம். இப்போ பாரு. ம் கவலைகளை தீர்த்து வைக்கும் மன காயத்துக்கு கட்டு போடும் கடைகளிலே அணிவகுக்கும் நம்ம கண்ணீரை இது துடைக்கும். ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு, ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு, ரெண்டையும் ஊத்தி கலக்குடா என் மாப்புல மெதக்கலாம் நாம மப்புல. ரெண்டையும் ஊத்தி கலக்குடா என் மாப்புல மெதக்கலாம் நாம மப்புல. இது மனுஷன் தந்த மருந்து தான், இதில் மயங்கி கிடக்கும் உலகந்தான். இதை நினைக்கையில இனிக்கும் தான், நெஞ்சம் நீச்சல் அடிக்கும் தான். ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு, ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு. மழை போல கவலை வந்தா மறக்காம போட்டுக்கடா, மனசுல வந்த துன்பம் மறையுமே நம்புங்கடா. ஒரு முறை கைய வச்சா உனக்கு இது நண்பனடா, உள்ளத்தின் வேதனைய ஓட்டிடும் சாமியடா. வண்ண வண்ண நிறத்தில் இருக்குது என் மச்சானே, வாரிச்சல என்ன அழைக்குது. சின்ன சின்ன கனவில் மிதக்குது அடமச்சானே, சிந்தனையில் சிறகு முளைக்குது. இத தொட்டு தொட்டு பார்க்கையில ஓ துயரமெல்லாம் ஓடுமடா, இத சொட்டு சொட்டா சேக்கையில வந்த சோகமெல்லாம் தீருமடா. ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு, ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு. கடிகார முள்ளு போல காலு ரெண்டும் சுத்துமடா, குடிகார புள்ள நாங்க கூண்டு கிளி இல்லையடா. மாயங்கள் செய்து பல காயங்கள் ஆத்துமடா, மறுபடி தேடி வர மந்திரம் போடுமடா. வெள்ளக்கார கண்டுபிடிச்சானே அடமச்சானே, வெளுத்து நீ வாங்கு இப்போதே. கொஞ்சமா நீ குடிச்ச பின்னால என் மச்சானே, குழந்தைய குதிப்ப தன்னால. ஒரு சோடா கலந்து நீ அடிச்சா அந்த சொர்க்க வந்து சேருமடா, ஒரு பீடா வாங்கி நீ கடிச்சா பித்தம் தலைக்கு ஏறுமடா. ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு, ஒரு கையில் வாட்டரு மறு கையில் குவாட்டரு. ஏய் நான் கிளம்புறேன்டா. குடிச்சிட்டு இங்கே விழுந்து கிடக்காத, வீட்டுக்கு போய் சேர சரியா? ஃபோன் பண்றேன்டா போடா. ஃபோன் பண்றியா? ஏய் வாடாங்க.
என்ன சரக்கு தட்டி விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நீ ஊதிட்டு நான் ஊதுனேங்கிறியா? நான் யார் தெரியுமா? காசியோட ரைட்டரா, குறிஞ்சிப்பாடி குமார்ரா. நீ குறிஞ்சிப்பாடி குமார்னா நான் சுல்தான் குமார். அடிங். யார் மேல கைய வச்ச சாவச்சிர நான் முறைகிறா ஓடா மச்சான் உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை விடுறா. அவனை அச்சுனே மச்சான் அதே நிறுத்து இங்கே நிறுத்துடா. எதுயா நிறுத்த சொல்றா? இவரு நிறுத்தா? நிறுத்துடா. இப்படி போடா. நீ போ மச்சான். டேய் உன் வீட்டில் யாரைக்கும் உட்கார்ற. என்னடா ஆச்சு உனக்கு? வருடா. ஏய் நீ பத்திரமா போ. நீ போ, நான் போய்க்கிறேன். டேய் நான் சொல்றேன் உட்கார்ற. பார்த்து பத்திரமா வச்சிருக்க கூடாதுங்களா? பேக பத்திரமா தான் தாயே வச்சிருந்தேன். என்னாச்சு? எங்க இருந்து வந்தானே தெரியலையே. என்ன சவுண்டுங்க? என் பணம் போச்சு, என் பணம்லாம் போச்சாமா. என்ன கூட்டம்? என் பேத்தி வைத்தியத்துக்கு வச்சிருந்த பணமெல்லாம் போச்சம்மா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பணம் அம்மா. என் பேத்தி ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம்மா. அந்த பணத்தை படுபாவி திருடிட்டு போயிட்டானம்மா. நான் என்ன பண்ணுவேம்மா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்படி என் பேத்திக்கு நான் ஆபரேஷன் பண்ணுவேன்? ஏதோ குறிச்சிட்டு திடீர்னு வந்து பிடிக்கிட்டு போயிட்டாம்மா. இப்போ நான் என்னம்மா பண்ணுவேன்? ஐயோ யாராவது கண்டுபிடிச்சு. என்ன கலர் பையங்க? மஞ்சள் கலர் பைப்பா. ஐயா தம்பி அந்த பையில வாத்து படம் இருக்குமா? ஆமா 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 தம்பி, வாத்து பொம்மை போட்டிருக்கோம் தம்பி. 2 பேரா? இல்ல தம்பி, ஒருத்தன் தான்பா. உங்க பை எங்கேயும் போயிடாது, கண்டிப்பா கிடைச்சிரும். சரிப்பா, நீங்க இங்கே இருங்க. உங்க பேத்தி ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும். தம்பி ஐயா பாத்துங்க, நான் வந்துடுறேன். புண்ணியமா போவோம். நம்ம பார்ல பார்த்த அவனுங்க தான். நீ என்ன பண்ற, நேரா அந்த பார்க்கு போயிட்டே இரு. நான் அவனுக்கு ஏரியால போய் பாக்குறேன். போ, சொல்றது கேளு. போ, அவனை பார்த்த உடனே கால் பண்ண. என்ன சரி பாத்துடா. நாளைக்கு என்ன காந்தி ஜெயந்தி? என்ன அதுக்குள்ள எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் வந்தாக்குல சார், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. தண்ணி கொடுங்க. இதோ தரேன் சார். என்ன சார் குடிக்க கேட்குறீங்கன்னு பார்த்தா மூஞ்சி கழுவுறீங்க. யோ போயா, இந்த புடி இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ சார். இந்த ஏரியா தானே சொன்னா. யாரை பார்க்க போறீங்க? ஐயா இங்க குறிஞ்சிப்பாடி குமாரா? அவனே ஒருத்தருக்கு போய் அவனதுக்கு பார்க்க போறேன். இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவனை பார்க்கணும்யா. அப்படியா? பார்த்துட்டு உடனே போயிடுறியா? ஓகேயா. போ. ஏய் சரக்கு வாங்கிட்டு சீக்கிரம் வாடா. கை கால் நல்லா தாண்டா வச்சிருக்க. இப்படி அசிங்கமா திருடி பொழைக்கிற. அந்த பெரியவர் எப்படி அழுதாரு தெரியுமா? குடுறா பேக. டேய், நீ திருடிட்டு வந்தியே இந்த பணம் ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு வச்சிருந்ததுடா. தயவுதாச்சு மேலும் பெரியவற்ற போய். சார் பேக் அடிச்சதோட சரி சார், உள்ள இருக்கிற பணத்தையெல்லாம் எடுக்கல சார். இனிமேலாவது போய் ஒழுங்கா உழைச்சு சாப்பிடு, புரியுதா? சரிங்க சார். பார்த்துட்டேன்யா. இது ஏன் பை தாங்கய்யா, வாங்க வந்தேன். வரேங்கய்யா. ரவி எங்க இருக்க? டேய் நான் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கேன்டா. பேக் கிடைச்சிருச்சுடா. பேக் கிடைச்சிச்சா? சூப்பர்ரா. நீ என்ன பண்ற? அந்த பெரியவரை கூட்டிக்கிட்டு பெருமாள் கோயில் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க வந்துடுறா. சரிடா, கூட்டி வந்துடுறேன்டா. நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிடா, வந்துடுறா.
வாங்கடா வாங்கம்மா. சாரி. ஏய் நில்லு, நீ எங்க போனாலும் விட மாட்டா. ஏய் ஏய் நில்லு, வாங்கடா வாங்கம்மா. ஏய் போடாத நில்லு. ஏய் நில்லு. ஏய் எட்டப்படா, நான் மட்டும்தான் தொடணும், புரியுதா? வாடி. ஏய் அந்த பொண்ணு தட்டி விட்டு போனது என் விஷப்பாட்டில், அதை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய் யாராவா? அண்ணே அவங்களுக்கு நான் சின்ன பையன், நான் பாத்துக்கிறேண்ணா, நீ போன. ஏய் யாரா நீ? யாரு இவனுங்க? இவனுங்கெல்லாம் சிவமணியோட ஆளுங்க. நான் என்னை பத்தி உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். முதல்ல நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? நம்பர் சொல்லுங்க. ஹலோ, ஒரு நிமிஷங்க. எங்கம்மா இருக்க? பத்திரமா இருக்கீங்களாம்மா ரெண்டு பேரும்? நீ எப்படிமா இருக்க? நான் இங்க பத்திரமா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்திட்டாருமா. நான் சேஃபா தான் இருக்கேன். இப்போ எங்கம்மா இருக்க? நான் இங்க முருகர் கோவில் பக்கத்துல தான் இருக்கேன். தனியாவம்மா இருக்க? அவரும் என் கூட தான் இருக்காரு. வீட்டுக்கு வாமா. சீக்கிரம் நான் வந்துடுறேன். இதோ அவர்கிட்ட நான் தரேன், பேசுங்கம்மா. சரிம்மா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க பொண்ணை பத்திரமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப நன்றி தம்பி. தைரியமா இருங்க. சரிப்பா. போலாம். என்ன சார் வேணும்? ரெண்டே கொடுங்க. அண்ணா தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துங்க சார். இந்தாங்க சார். சத்திரம் பஸ் இங்கே வருமா? வரும், 2 மணி நேரம் ஆகும்ப்பா. சிகரெட் கொடுங்க. நான் அப்படி உட்காரவா? பஸ் வர 2 hours ஆகுமா? ஓ சரி. ஆமாம், எதுக்காக உங்களை அவங்க துரத்திட்டு வந்தாங்க? அது பெரிய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை?
எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் ஆசைப்படியே நானும் நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் ஆனேன். சரி. ஆனா என்ன சீட்டு வெளியூர்ல கிடைச்சிருச்சு. ஆனா மத்த செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எங்க குடும்பம் ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க. சரின்னு அப்பா வந்து அளவுக்கு அதிகமா வட்டிக்கு விடுற ஒரு தப்பான ஆள் கிட்ட பணம் வாங்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். வாங்க. செந்தில் கிட்ட பண விஷயமா சொல்லியிருந்தல சார். ஆமா, செந்தில் சொன்னாப்ல பொண்ணு டாக்டர் படிப்புக்கு பணம் வேணும்னு. பணம் வாங்கும்போது இருக்கிற அவசரம் கொடுக்கும் போதும் இருக்கணும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நானேமா நடந்துக்கிறேன் சார். சரி, பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு. நான் அமைச்சர் பிஏவை பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க சார். இந்தாங்க, இதில் கையெழுத்து போடுங்க. பத்திரத்தில் ஒன்றுமே எழுதலையே. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். வட்டி கரெக்டாக வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட படிப்பு விஷயம்னு சொல்கிறீங்க, இப்படி யோசிக்கிறீங்க. பணம் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக பொண்ணு படிப்புக்கு வேணும் சார். நீங்கள் கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். அம்மா, அப்பா வராரு. என்னாச்சுப்பா? பணம் கிடைச்சிருச்சுமா. தேங்க்ஸ்பா. சரிம்மா, சந்தோஷமா. இப்ப பணம் கிடைச்சிருச்சு. நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். சரிப்பா. தம்பி, அந்த செந்திலுக்கு ஃபோன் பண்ணி லோடெல்லாம் வந்துடுச்சான்னு கேளு. சரிண்ணா. அந்த எஸ்கே பில்டருக்கு 10 லோடு மண்ணு வேணுமா, அதை அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துக்க. அப்படியே. சரிண்ணா. வணக்கம் சார். வாங்கலிங்க. வட்டி காசு கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, வட்டி காசா? பரவாயில்லையே, கரெக்டான தேதி கொண்டு வந்துட்டீங்க. இந்தாங்க சார். இந்த மாதிரி மாசம் மாசம் கரெக்டான தேதியில் கொடுத்துட்டீங்கன்னா என்னால் எந்த தப்பும் நடக்காது. சரிங்க சார். டேய் தம்பி, பணம் வாங்குறது முக்கியம் இல்லடா, பணத்தை எண்ணி பார்த்து வைக்கணும். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, புரியுதா? சரிண்ணா. பார்த்துக்க வரேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். இந்த மாதம் எதிர்பாராத ஒரு செலவு ஒன்று வந்துருச்சு. ஒரு 10 நாள் டைம் கொடுங்களேன். நான் லிங்கா சார். இவ்வளோ நாளாக வட்டி பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன புதுசா? ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, கொடுத்துட்றேன். 10 நாள்லாம் கிடையாது, 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே பணம் இங்கே வரணும். பணம் வரல நான் வருவேன். டேய், பணம் கட்டினேன், என்னடா ஆச்சு? என்னோட ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன்டா. கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலனா வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம்டா. டேய், எப்படியாவது சொல்லி வாங்கி கொடுறா. பணத்துக்காக எங்க அப்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன், அதாவது சித்தப்பா பையன்கிட்ட பணம் கேட்டிருந்தாரு. என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. காலேஜ் ஃபீஸ் என்னாச்சுப்பா தங்கச்சிக்கு? தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன்ப்பா, தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா கேட்டு பார்த்து சொல்ல. நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் எங்கேயாவது ரெடி பண்ணி என்னால் முடிஞ்சதை தரேன்ப்பா. சரிப்பா, ஏற்கனவே நிறைய செலவாயிடுச்சுப்பா. கொடுத்தவங்ககிட்டே திரும்ப திரும்ப கேட்கவும் முடியாது. நீ ஏதாவது முயற்சி செஞ்சு பாரு, கிடைச்சா சொல்லு. சரிப்பா. அப்பா நில்லுங்கப்பா, நான் வேணா வண்டியில் கூட்டு வந்து விடட்டுமாப்பா? வேண்டாப்பா, நீ வேலையை பாரு, பக்கம் தானே, நான் நடந்து போய்க்கிறேன். பார்த்து போங்கப்பா. ஹலோ, சொல்லுப்பா. அப்பா வந்துட்டீங்களாப்பா? நீ சொன்ன இடத்துல தான்ப்பா இருக்கேன். அங்கேயே இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிப்பா. பணம் என்னப்பாச்சு? நானும் 2-3 இடத்துல கேட்டிருந்தேன், ஒன்றும் தெளிவான தகவல் சொல்லலை. இங்கே வா அங்கே வான்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல. நீ கேட்ட இடத்துல என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன்ப்பா, தரேன்னு சொல்லியிருக்கான். நான் கேட்ட இடத்துல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட எப்படியா பேசி வாங்கி கொடுப்பா. அவன் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, நீங்கள் வாங்க. என்னப்பா, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. வாங்கய்யா. என்ன வாங்கய்யா? உட்காருங்க ஐயா, பேசிக்கலாங்க. பொறுக்கி பையன் எப்படி பார்க்கறான் பாரு. வட்டி பணம் என்ன ஆச்சு?
அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துருக்கு. திரும்ப திரும்ப வந்து கேட்குறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா? அநியாயம்தான். வாங்கும் போது இருந்த அக்கறை கொடுக்கும் போது இல்லையா? உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள வட்டி அசலையும் கொடுக்கல, பணத்தை ஏற்பாடு பண்ணு. பட்டா டேய் போடா. என்ன காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? சொல்லவே இல்ல. யாரு நீ? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? என்னைக்கு உங்க வீட்ல நான் உன்னை முதலா பார்த்தனோ அப்பவே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை கெட்டு போயிடும். பொறுக்கி ராஸ்கல். ஏய், இந்த பொறுக்கிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறான்னு தெரியும். ஏண்டி அழுகுற? என்னாச்சு? என்னாச்சு? அதுக்கப்புறம் எங்கெங்கயோ எங்க அப்பா பணத்துக்கு அலைஞ்சோ எங்க அப்பாவுக்கு பணம் கிடைக்கல. வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? காசு வீட்டு வரைக்கும் வந்து கொஞ்சம் தகராறு பண்ணிட்டான்ப்பா. உங்க சித்தி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. அதுதான் கட்டிட்டேன் நீங்களே ஃபுல்லா. கட்டிட்டோம்ப்பா, ஆனாலும் அவங்க வட்டிக்கு மேல வட்டி போட்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்றாங்கப்பா. தங்கச்சி எங்க? சாப்பிட்டு இப்பதான் உள்ள படுத்திருக்காப்பா. சரி தூங்கட்டும், நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். பாப்பாவுக்கு காலேஜ் செலவுக்கு உன்ட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேனப்பா. உனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ பணம் கொடுக்குறதா சொன்னீங்க, அவங்க ஏதாவது உனக்கு கொடுத்தாங்களா? கேட்டு பாத்தியா? அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, வந்தோடனே கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன். இன்னைக்கு உன் தங்கச்சிட்ட வேற காசு தம்பி வம்புழுத்திருக்கான்ப்பா. இவனுங்கள்ட்ட இப்படிலாம் சொன்னா புரியாதுப்பா. நான் பசங்களை கூட்டு போயிட்டு என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். அந்த பையட்ட நமக்கு ஒம்புதுக்கு வேண்டாம்ப்பா, பாத்துக்கலாம். என் அப்பா சொன்னதை கேட்காம என் அண்ணன் சிவமணி ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். அதனால சிவமணி ஆளுங்க என் அண்ணனை கொண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஊரை விட்டு போயிடலான்னு எங்க அப்பா முடிவெடுத்தாரு. எங்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. நாங்க ஊரை விட்டு போறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். லிங்கா சார், சொல்லாம நம்ம எங்க கிளம்பிட்டீங்க? வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துருக்கேன். லிங்கா, வேணும்னு ஒண்ணு பண்ணலாம். உன் பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்புங்க. ஏய், என் செல்லத்தை வண்டியில ஏத்துக்கடா. என்ன பண்றீங்க? அனு, நீ இங்க ஓடிடு. ஓடிடாவல. நீ எங்களை பத்தி கவலைப்படாத. எங்கேயோ போயிருமா? அவங்க துரத்திட்டு வரும்போது தான் நீங்க வந்து என்னை காப்பாத்தினீங்க. சரி போலாம். எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா ஆச்சு சார். நாங்கள் வரேண்ணே. வாங்க சார். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, ரவுடிங் என்னை துரத்திட்டு வரும்போது உங்க உயிரை கூட நீங்க பெருசா நினைக்காம என்னை காப்பாத்தினீங்க. அதுக்கப்புறம் வரும்போது அந்த டீ கடையில 2 பேர் என்னை முறைச்சு நின்று பார்க்கும்போது நீங்க மறைச்சு நின்னீங்க. இப்போ நீங்களே முன்னாடி வந்து என்னை ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களே, அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா? பிரச்சனையா? வாங்க. இவ்வளோ கூலா பேசுறீங்களே, அப்புறம் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்ன முடிவு? அப்போ ஒரு விஷ பாட்டில கையில வச்சிருந்தீங்களே, அது ஏன்? சொல்ல விருப்பம் இல்லைன்னா
தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். கருவறையில் தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். இது இறைவன் தந்த சொந்தம் சொந்தம். இதற்கு ஈடு இல்லை மண்ணில் எதுவும். மெயில் தாங்கி கையில் ஏந்தும் அன்பு அன்னையே, மெயில் தாங்கி கையில் ஏந்தும் அன்பு அன்னையே. எந்தன் உலகம் எந்தன் உலகம் எந்தன் உலகம் நீதானம்மா. கருவறையில் தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். தனக்கென எதுவும் இன்றி எனக்கென வாழுகின்ற அழகிய உறவுதானே அம்மா. மெழுகென இரு பொழுதும் உருகிய தினம் கரையும் உன்னத பிறவிதானே அம்மா. மனிதனில் கிடத்தி மார்பினில் ஊட்டி மழையென அன்பை பொழியும் அம்மா. விழியாக என எண்ணி இமையாக இருந்தாயம்மா. கருவறையில் தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். துயரின்றி என்னை காக்க தோள்களை தூளியாக்கும் தூய்மையின் வடிவம் தானே அம்மா. துடித்திடும் இதயமெங்கும் துன்பங்கள் இருந்த போதும் துணையென தொடர்ந்து வரும் அம்மா. நினைவெங்கும் பிள்ளை சுமந்திடும் அன்னை நிழலென காத்து நிற்கும் அம்மா. கனவோடும் நினைவோடும் கை கோர்த்து வந்தாயம்மா. கருவறையில் தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். இது இறைவன் தந்த சொந்தம் சொந்தம். இதற்கு ஈடு இல்லை மண்ணில் எதுவும். மெயில் தாங்கி கையில் ஏந்தும் அன்பு அன்னையே. எந்தன் உலகம் நீதானம்மா. கருவறையில் தொடங்கும் பந்தம் இது கல்லறையை தாண்டியும் தொடரும். அப்பதான் ஒரு நாள் திடீர்னு என் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் அம்மாவை காப்பாற்றணுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொன்னாங்க. பணத்துக்காக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன்.
எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. என் அம்மா என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க. என் அம்மா இல்லாத இந்த உலகம் எனக்கு வெறுமையாக இருந்துச்சு. நான் ஒரு அனாதைன்னு உணர்ந்தேன். வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லை. அதனால தான் சாகலான முடிவெடுத்தேன். அழாதீங்க ப்ளீஸ். எவ்வளோ போராடியும் என் அம்மாவை காப்பாற்ற முடியல. ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். என் அம்மாவே என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? அழாதீங்க ப்ளீஸ். என் ஃப்ரெண்டை நான் இங்கே தான் வர சொல்லியிருந்தேன். எந்த பக்கமாக வரான்னு தான் தெரியல. எப்படியும் இந்த பக்கமாக தான் வருவான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். சரி, அப்படியே உட்காருங்க. இதை பிடிங்க. அவன் தான் வரான். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. கொடுங்க. ஐயா, இந்தாங்க உங்கள் பணம். சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க ஐயா, நல்லா பாருங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா. என் பணத்தை மீட்டு கொடுத்து என் பேத்தி உயிரை காப்பாத்திட்டப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்ப்பா. நன்றிங்க ஐயா. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ப்பா. முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உங்க பேத்தியோட ஆபரேஷனை பாருங்க. சரி தம்பி, பாத்துங்க. போயிட்டு வரேன்ப்பா. பாத்து போங்க. டேய், இவன் ஃப்ரெண்டுங்க. ஹலோ. டேய், நீ பெரியவரை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணு. எல்லாமே அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ பெரியவரை கூட்டிட்டு போ. தனியா தானே போங்க. ஜோடியா வந்து நிக்கிறான். நடத்து வரேன்ப்பா. வாங்க. அந்த பெரியவர்கிட்ட ஒருத்தன் பணத்தை திருடிட்டான். பாவம், அவரோட பேத்தி ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த பணம். நான் தான் அதை ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையே வேணான்னு சாக போகிற என்ன பார்த்து அந்த பெரியவர் புள்ள குட்டியோட 100 வருஷம் வாழணும்னு சொன்னார் பாருங்க. அதை நினச்சி தாங்க சிரிச்சிட்டு இருந்தேன். நீங்க சாகணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருந்தா என்ன வச்சு உங்க சாவை தடுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த கடவுளுக்கு என் மேலே கோவம் போல, சாகக்கூட முடியல. ஏன் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா உங்களுக்காக அந்த பொண்ணு பிறந்திருக்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்காக கூட உங்க சாவை தடுத்திருக்கலாம்ல. அந்த ஒரு நிமிஷம் நீங்க வரலனா அவங்களால என் லைஃபே முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ என் லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதே நம்பிக்கை எனக்கும் இருக்கு. உங்க லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆகும்னு நான் நம்புறேன். அதையும் பார்க்கலாம். உங்க லைஃப்ல நீங்க இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க. நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை, நடக்குதான்னு பார்ப்போம். நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். யாரோ இவன், யாரோ இவன், என்னை அள்ளி போகின்றான். இவன் போல யாரும்
பார்த்ததும் இல்லை. இவனிடம் நான் கண்ட ஆண்மை என்னையோ வென்று போனது உண்மை. என்னாகிறேன் உன்னாலே நான் ஏதாகிறேன் இவ்வேளைதான். யாரோ இவன் யாரோ இவன் என்னை அள்ளி போகின்றவன். இரவிழைகள் திறந்திருந்தும் கனவுகள் தோன்றதே. இவன் மனதை அறிந்த பின்தான் விழுந்தது நெஞ்சமே. புதிதாக பிறந்ததாய் உணர்வுகள் உயிர் தீண்டும். புலனெங்கும் நினைவுகள் பொழுதெல்லாம் அலை மோதும். இது என்ன அதிசயமோ ஏன் இந்த பரவசமோ இந்நேரம் வந்தாடும் பொல்லாத ரகசியமோ. யாரோ இவன் யாரோ இவன் என்னை அள்ளி போகின்றவன். தனிமையில் எந்த இதயம் உன்முகம் தேடுதே. தளர் மேனி தழுவும் காற்று தணலாகி போகுதே. என்னுள்ளே உன்னெண்ணம் மின்னலாய் விளையாடும். இல்லாத மொழி கொண்டு ஏதேதோ தினம் பேசும். இது புது அனுபவமோ இன்றுதான் ஆரம்பமோ. எப்போதும் காணாத இன்பங்கள் என் வசமோ. யாரோ இவன் யாரோ இவன் யாரோ இவன் யாரோ இவன். சந்தோஷ் சந்தோஷ் ஏய் இத்தனை நாளா கிறுக்க மாதிரி வாம்பிளேட் நான் சுத்திட்டு இருக்கா. யாரு இவன்? ஒன்ன கொல்றதுல எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது, புரியுதா? இவ எனக்கு வேணும். சந்தோஷ் இவ கூட நான் வாழணும். ஏய் உன் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீ தாண்டி வட்டி வாடி. சந்தோஷ் கையை விடு. சந்தோஷ் ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சந்தோஷ்
என்னடி சந்தோஷம் சந்தோஷம்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டா? 1 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன், வாழ்ந்ததில்ல உன் கண்ணுக்கு. ஒப்பனுக்கு பணம் கொடுத்ததே உனக்காக தாண்டி. இன்னைக்கு என் பிறந்த நாள் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் ஒன்ன. எவன்டா அவன் இந்த நேரத்தில்? மச்சான் கால் பண்ணுறான். சொல்லு மச்சான். ஓசிக்குடி, என்ன மச்சான்? எங்கடா இருக்க? வீட்டில். சீக்கிரம் பைக் எடுத்துட்டு வாடா. நீ எந்த இடத்துல நிற்கிற? ஸ்பாட்டை மட்டும் சொல்லு. நான் கனரா பேங்க் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கேன். அதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலடா. சரி மச்சான், வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். லேட் பண்ணிடாத. என்ன மச்சான் அவ்வளோ அவசரமாக வர சொன்ன? இறங்கடா. நானும் வரட்டா? டேய் டேய் நில்லுடா. வண்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டான். கண்கள் உன்னை தேடுதே, கண்ணீர் வழிந்தோடுதே. கண்கள் உன்னை தேடுதே, கண்ணீர் வழிந்தோடுதே. எங்கே நீதான், எங்கே அறியாமல் புரியாமல் அலைபாயும் ஒரு ஜீவன். கண்கள் உன்னை தேடுதே, கண்ணீர் வழிந்தோடுதே. இரவில் வந்தாய் நீ அருகில், எனக்குள் ஏதோ மாற்றம். இமைக்கின்ற பொழுதில் ஏன் சென்றாய் தொலைவில், நினைத்து நெஞ்சம் வாடும். நதி ஒன்று கடலைத்தான் காண துடிக்குதே.
வருகிறேன். கண்கள் உன்னை தேடுதே, கண்ணீர் வழிந்தோடுதே. மனதெங்கும் காயம் விதி தந்த போதும் மருந்தாய் தெரிந்தாய் நீயும். மலை போன்ற துயரம் பனி போல மறையும் மங்கை பார்க்கும் நேரம். வழியெங்கும் உன்முகம் வந்து போகுதே, விழியெங்கும் மழை வந்து அருவியானதே. உன்னை அழைக்கிறேன், என்னை கொடுக்கிறேன், உயிரோடு நான் கலக்கிறேன். கண்கள் உன்னை தேடுதே, கண்ணீர் வழிந்தோடுதே. ஏய் நில்றா. ஏய் நில்லுங்கடா. ஏய் ஓரா குரா. வாங்க சார். வண்டியை எடுத்துப்பா, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வரப்பா, டேக் கேர். சார் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன சொல்லுப்பா. சார் எனக்கு வேண்டிய பொண்ணை சிவமணின்றவன் தூக்கிட்டான். அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார், எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீ சொல்றிய அந்த சிவமணி, அவனுடைய அண்ணன் தான் அந்த காசி. அந்த காசியோட ஆட்கள் தான் என்னை கொல்ல வந்தது. இப்போ உங்களை விரட்டணுங்களா சார்? ஆமாப்பா, அவன் ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருந்தான். சின்ன சின்னதா வட்டி கூட்டு சம்பாரிச்சுட்டு இருந்தவன் அரசியல்வாதிகள்லாம் கையில போட்டுக்கிட்டு எல்லா விதமான இல்லீகல் பிசினஸையும் செய்ய ஆரம்பிச்சான். இவன் பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த தொகுதி எம்எல்ஏ சக்திவேல் தான். ஏன்னா எம்எல்ஏ பினாமி காசி தான். அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. சக்திவேல் எம்எல்ஏவா இருந்தாலும் காசியை பார்க்க வரும்போது மட்டும் தனியா தான் வருவான். அவன் சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணணும்னு நினைச்சது நம்ம ஆர்டிஓ அழகேசன் சார். ஓ, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, எல்லா வண்டிக்கும் பர்மிட் இருக்கான்னு செக் பண்ணுங்க.
பரிமுட்டி இல்லாத வண்டியில் அப்படி ஓரம் கட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். வாங்க பிசி, எத்தனை வண்டி பிடிச்சிருக்கீங்க? நம்ம இடத்துக்கு ஆர்டிஓ வந்திருக்கானே. எல்லா வண்டியும் என் ஆஃபீஸில் கொண்டாந்து நிறுத்துங்க. ஓகே சார். இப்போ என்னண்ணே பண்ணுறது? சரிண்ணே. இந்த லாரிலாம் யார் பேரில் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சொல்கிற இடத்துக்கு வந்துருங்க. போங்க. வணக்கம் சார். காசியோட டீடைல்ஸ், காசியோட ஆளுங்களோட டீடைல்ஸ், எல்லா டீடைலும் இதில் இருக்கு சார். ஓகே, இது உள்ள வைங்க. அப்புறம் சார் நம்ம வந்து பிரேம், நம்ம காசியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதெல்லாம் அவனுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்த ஸ்டெப்பு. நான் இன்ஸ்பெக்டர் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். பார்ப்போம். வணக்கம் சார். என்னுடைய லாரியெல்லாம் மடக்கிட்டீங்களா? ஆண்களை வேற பிடிச்சிட்டீங்க. என்னுடைய லாரியையும் என்னுடைய ஆட்களையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ஒரு எம்எல்ஏ வந்துகிட்டு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்கிறதுனால விடுறேன். இதே வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. ஓகே ஓகே, கோவப்படாதீங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காசி உங்களுக்காக பண்ண கொலை எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒழுங்கா காசியை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. அப்படி சரண்டர் ஆயிட்டா உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராம நான் காப்பாத்துறேன். சார், நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார். ஏரியாவில் கேட்டு பாருங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நான் காட்டுறேன். தம்பி வரேன் சார். காசி எங்க இருக்க? குவாரியில இருக்கேன். ஆர்டிஓவை பார்த்துட்டேன். அந்த பாலத்திட்ட வந்துட்டு மீட் பண்ணுவோம். அப்படியா? சீக்கிரம் வா. கச்சேரி. என்ன நண்பா, அந்த ஆர்டிஓ என்னதான் சொல்றான்? அவன் செட்டே ஆக மாட்டான் காசி, செட்டே ஆக மாட்டான். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றான். அவனை போயிட்டு நம்ம மிரட்டலான்னு போனா அவன் நம்ம பண்ண கொலை எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறான். அவனை இப்படியே விட்டோம் நம்ம எல்லாம் களி திங்க வேண்டியதான் காசி. நம்ம கிட்ட பிரச்சனை பண்ற யாரா இருந்தாலும் சாவுடுன. டேய், அவன் சாவுறது முக்கியம் இல்லடா. அவன்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால அது வேணும். இப்போ எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். அவன் எப்படி சாகுறான்னு மட்டும் பாரு. நீ அந்த எவிடன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ண, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னடா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இந்த ஆடியோ பிரச்சனை இருக்கு பாரு, ஒரே குழப்பமா இருக்கு. அதை என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன். அது ஒரு விஷயமாண்ணே. இந்த ஆடியோ பிஏ இருக்கான்ல, அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். நான் அவனை வர சொல்றேன். நீ எம்எல்ஏ வர சொல்லுங்க. என்னடா சொல்ற? அவனை வச்சு ஈஸியா முடிச்சிடலாண்ணே. அப்படியா சொல்ற? டேய் பட்டா, அந்த பிஏ வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுண்ணே. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவனை வர சொல்லு. எங்க வர சொல்லணும்ண்ணா? அண்ணன் உனக்கு ஃபோன்ல சொல்லுவாரு. சரிண்ணே. எம்எல்ஏ ஃபோன் பண்ண.
ஹலோ நண்பா எங்க இருக்க? கச்சா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. கையில பணம் வச்சிருக்கல? அதெல்லாம் இருக்குப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயிலுக்கு வா. சரி வந்துடுறேன். எந்த கோயில் சொன்ன? கன்னியா கோயில்பா. ஓ கன்னியா கோயிலா? சரி வந்துடுறேன். வணக்கம் சார். சொல்லுங்க. அண்ணா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எந்த அண்ணன்? சிவமணி அண்ணா. சிவமணியா? என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாரு. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார், வாங்க. என்னப்பா வேலை முடிஞ்சிருமா? நண்பா, இந்த உலகத்துல பணத்துக்கு மயங்காத ஆளே கிடையாது. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு, அப்புறம் தெரியும். நண்பா, இந்த வந்துட்டான் பாரு நம்ம ஆளு. வணக்கண்ணே. வணக்கம் தலைவரே. வணக்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம்டா சார். நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா, ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். அது அந்த ஆர்டிஓவை கொல்லணும். ஆர்டிஓவை நான் எப்படி சார்? புரியல. நான் எப்படி சார் அவர் கொல்ல முடியும்? நண்பா, இத புடி புடிப்பா. என்ன சார்? பிரிச்சு பாரு. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். நீயும் எவ்வளவு நாள் தான் இந்த வண்டியில சுத்திட்டு இருப்ப? காரு பங்களான்னு வாழ வேணாம். நான் சொல்றத மட்டும் செய். உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன். இதுல எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். என்ன நம்பி தான் என் ஃபேமிலியா இருக்கு சார். இப்பா இந்த தொகுதி எம்எல்ஏ நான் தான். தெரியல உனக்கு? உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா செய், நான் இருக்கேன். சரிங்க சார், நான் செய்யறேன் சார். நீங்க எதுவும் பாத்துக்கங்க சார். எனக்கு எதுவும் பிரச்சனை அதான் எம்எல்ஏவே சொல்லிட்டாருல்ல. சரிங்க சார். நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். வா போலாம். ஓகே. ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், உங்களை அவசரமாக சந்திக்கணும். ஒரு முக்கியமான மேட்ரு. அப்படியா? சரி, எங்கே வரணும் சார்? நம்ம தில்லை லாட்ஜுக்கு வந்துருங்களேன். நான் ஒரு 1/2 hourல அங்கே வந்துடுறேன். ஓகே சார், நானும் வந்துடுறேன். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம வெளியில் அடிக்கடி சாதாரணமாக சந்திப்போம். இப்போ பர்சனலாக லாட்ஜுக்கு வர சொல்கிறீங்களே, என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த எம்எல்ஏயோட ஃப்ரெண்டு காசி இருக்கான்ல, ஆமாம், அவனை பற்றின இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ வந்து என்னை பார்த்துட்டு போனார். அதுலேருந்து அவர் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே சார். அவங்கள பற்றின எவிடன்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த எவிடன்ஸ் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார். பத்திரமா வச்சு. நான் பார்த்துக்கிறேன். டோன்ட். ரொம்ப முக்கியம். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, டோன்ட் வரி சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, இதோ வந்துடுறேம்மா. சரி சார். சொல்லுங்க பிரேம். ஒரு முக்கியமான விஷயம் சார். எனக்கு ஒரு பர்சனல் மேட்ரு. நான் இங்கேயே இறங்கிடட்டுமா? என்ன பிரேம், ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டு விஷயமா தான் போகணும். இப்போ எப்படி போவீங்க? வண்டி இருக்கா? பைக் வருது சார், நான் அதில் போயிடுறேன். டிரைவர், வண்டி ஓரம் கட்டுங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ சிவமணி சார். யோ பிஏ, ஆர்டிஓ தனியாக தான் சார் பைபாஸில் வந்துட்டு இருக்காரு. எந்த ரூட்ல வரான்? குறிஞ்சிப்பாடி பைபாஸ்லையா? இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க சார். சரி, எனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க சார். சரி, ரைட், ஓகே, பை. இங்க பாருங்கடா. சொல்லுங்கண்ணே. நம்ம லாரி எடுத்துட்டு குறிஞ்சிப்பாடி பைபாஸ்க்கு போங்க. அந்த ஆடியோ வருவான், அவனை அடிச்சு தூக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கிளம்புங்கடா. சரிண்ணா. டேய் அண்ணா, கச்சிதமா பண்றேன். மிஸ் ஆகக்கூடாது. போ.
நான் பாத்துக்கிறேண்ணே. தம்பிக்கு ஃபோன் வந்திருக்கு, என்னாச்சுன்னு பார்ப்போம். பாப்போம். ஃபோன் டேய் வந்தா பட்டா. நல்ல விஷயமா தான் இருக்கும். சொல்றா. சரி நீ சீக்கிரமா வா. அண்ணா என்ன தம்பி? அந்த ஆடியோவா? என்னடா சொல்ற? உண்மைண்ணே. என்னப்பா நீங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க? என்கிட்டயும் சொல்லலாம்ல. நண்பா, அந்த ஆடியோ நம்ம பசங்க செஞ்சுட்டாங்களா? அப்படியா? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. இனிமே நமக்கு எதிரியே கிடையாது. ஹலோ, என்னடா வேணும்? எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? லோடா? டேய், அதெல்லாம் பரட்டிட்ட ஃபோன் பண்ணி கேள்றா. நேரங்காலம் தெரியாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு முட்டா பையன். வேண்டாம். ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இப்போ என்ன காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு அதானே? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு. சாப்பிட்றியா? வேண்டாம். பீரா சாப்பிடு. எனக்கு பழக்கம் இல்லை. நீ என்னமோ இப்படி இருக்க. எப்படியாவது தூக்கி ஆகணுமே. அண்ணா அண்ணா, அவ கடையில இல்லண்ணே. டேய், அது கிடந்தா போது விடு. குட்டி குதிரை மாதிரி இருக்கால? அண்ணா மொக்க பீஸ்ண்ணே. கோழி குருடா இருக்குன்னு பார்க்காதடா, குழம்பு ருசியா இருக்கான்னு பாரு. தூக்கு. என்னண்ணா? சித்தப்பா, சித்தப்பா. தேவி, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, கார்ல ஏறு. உன் பொறுக்கித்தனத்தை என்கிட்ட வச்சுக்கிறியா? நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என் வீட்டு பிள்ளை மேல கை வைக்கிறியா? காசி ஒருத்தனுக்காக தான் பாக்குறேன். அழிச்சிருவேன். டேய் அண்ணா அண்ணா, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க, தம்பியை காணோம்? அண்ணா எங்களெல்லாம் விட்டுட்டு கோவமா வண்டி எடுத்துட்டு போயிட்டாருண்ணா. எங்க போனா? எங்க போனாங்கன்னு தெரியலண்ணா. போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரலண்ணா. ஏண்டா நீங்க யாராவது கூட போக வேண்டியதானே? அண்ணா யாரும் கூட வர வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாப்லண்ணா.
என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே, அப்படி எங்க போயிருப்பான்? டேய், தனியா போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நிக்கிற? டேய் சொல்றா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை. கேட்குறான்ல, சொல்றா. அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறல்ல. எதுவும் இல்லாமையா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? சொல்றா, என்ன நடந்துச்சு? சொன்னா செஞ்சிருவியா? செய்யறேன்டா, சொல்றா. அண்ணனால முடியாதுதா. உன் நண்பா அந்த எம்எல்ஏ இருக்கால? ஆமா, அவனுக்கு என்ன? என்ன அடிச்சிட்டான். ஒன்னு அடிச்சிட்டான் அவன். அவனை ஹலோ, ஏன்டா என் தம்பி அடிச்ச? உன் தம்பி ஊரா வீட்டு பிள்ளை மேலே தான் இது வரைக்கும் கையை வச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ என் வீட்டு பிள்ளை மேலே கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்துருச்சா? அதனால தான் அவனை அடித்தேன். நான் செய்யற தொழில் வேணா தப்பா இருக்கலாம், ஆனால் பொண்ணுங்க மேலே கையை வைக்கிறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. இனிமே உன் தம்பி எந்த பொண்ணையும் தொடக்கூடாது. தொட்டான் அவ்வளோதான். அதனால அடிப்பியா? உன் தம்பின்றதுனால தான் ஒரு உதையோட அடியோட விட்டேன். இதே வேற எவனாச்சும் இருந்திருந்தானா கொலையே பண்ணியிருப்பேன். உன் தம்பியை இனிமே ஒழுங்கா இருந்துக்க சொல்லு, அதான் நல்லது. இல்லாட்டினா பின்னாடி உனக்கு தான் பாதிப்பு. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கான், இதே பொழப்பா திடீரான். சரி வை, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரி வா, பாத்துக்கலாம். அதான் சொன்னல உன்னால முடியாதுன்னு. அந்த எம்எல்ஏவை எங்க எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உள்ள வாடா. வாடா, நான் பாத்துக்கிறேன். வா. டேய் தம்பியை புறா பாத்து. சார், காசியும் எம்எல்ஏவும் ஃபாலோ பண்ண சொன்ன ஏதாவது மெசேஜ் இருக்கா? அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண சார். ஃபாலோ பண்ணதுல அவங்க நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்றாங்கன்னு தோணுது சார். அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அவங்க தான் சார் காரணம். அவன் டீமோட டீடைல்ஸ் தான் சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணிட்டேன் சார். இந்தாங்க சார். இவ்வளவு பெரிய லிஸ்டா இருக்கு. அவங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். வெரி குட். நண்பா, நடந்தது நடந்து போச்சு. அதை விட நான் தான் அவ்வளோ சொல்கிறேன்ல, ஏன் அதையும் நினச்சி பேசிகிட்டு இருக்க? அது எப்படி காசி அவ்வளோ சீக்கிரம் என்னால் இதை மறக்க முடியும்? உன் தம்பி தூக்கின பொண்ணு யார் தெரியுமா? என் அண்ணன் பொண்ணு. விடு நண்பா, நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருக்க மாட்டான். தெரியாமல் நடந்து போச்சு. சரி பார்த்துக்கலாம். தம்பி இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டான். ஃப்ரீயா விடு. சரி ஓகே, நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் இருக்கு, நான் கிளம்புறேன். இரு. உன்னை அதுக்காக மட்டுமா வர சொன்னேன்? நாளைக்கு தம்பியோட பிறந்த நாள் இருக்கு, மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம். கண்டிப்பா நீ வரணும். சரி ஓகே, வரேன். நண்பா, நாளைக்கு வேற மாதிரி சம்பவம் இருக்கு. சரி சரி. என்னடா போன அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. சும்மா அவன் அன்னைக்கு என்ன அடிச்சானிக்கே அவனை போட்டிருப்பான். உனக்காக தான் விட்டனே. சும்மா போன. டேய், சும்மா அனுப்பி விட்டேன்னு நினைக்கிறியா? நாளைக்கு வரட்டும், சம்பவம் வேற லெவல்ல இருக்கும். புரியுதா? வா பார்த்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வர சொல்லியும் வரல, என்ன பயம் போயிடுச்சா? நேர்மையா இருக்கிற எனக்கு எதுக்கு சார் பயம்? அதான் வந்துட்டேனே. சொல்லுங்க. அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. தெரியும். நீங்களும் காசியும் என்ன பண்ணீங்க, ஆர்டிஓ எப்படி இறந்தாரு, அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு தானே வர சொன்னீங்க. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ செய்யறேன். செஞ்சிருவோம். உங்களுக்கும் காசிக்கும் சிறப்பா செய்யலனாலும் கண்டிப்பா செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சார், ஆர்டிஓவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் பார்த்துக்குங்க. எம்எல்ஏ சார், நாங்களும் எவ்வளோ அரசியல்வாதியை பார்த்துருக்கோம். பார்த்துக்கலாம் சார். கிளம்புங்க. டேய் நண்பா, என்னடா உனக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்க. அது ஒன்றும் இல்லை காசி,
அந்த ஆடியோ மொத்த எவிடன்ஸையும் இந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் அதை வச்சுக்கிட்டு என்னை கொடன்னு குடையறாங்க சி. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கேன். டேய் நண்பா, அந்த ஆடியோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதெல்லாம் ஒரு விஷயமா? அது தப்பு காசி, அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. அந்த ஆடியோ போட்டது ஆக்சிடென்ட்ல, அது யாருக்கும் தெரியல. இவன் இன்ஸ்பெக்டர் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொடன்னு கொடையும். அதனால எதையும் யோசனை பண்ணி தான் செய்யணும். அது ஒரு சப்ப மேட்ரு. நான் பார்த்து என்ன டேய் சுமாரா, ஷார்ப்புக்கு போன போடுறேன். டேய் ஷார்ப்பு சொல்லுண்ணா. அண்ணன் பேசுறாப்ல. கொடுங்கண்ணா. என்னண்ணா? ஷார்ப்பு சொல்லுண்ணா. எங்க இருக்க? நம்ம சப்வேல இருக்கண்ணா. ஓ, பக்கத்துல தான் இருக்கியா? ஆமாண்ணா. சரி, நம்ம சப்வேக்கு வா. ஓகேண்ணா. நண்பா, நம்ம பையன் வரான், ஷார்ப்பா முடிப்பான். நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் தலைவரே. என்னண்ணா அர்ஜுனா ஃபோன் பண்ணிருந்தீங்க? ஷார்ப்பு, ஒரு சம்பவம் ஒன்று பண்ணணும் ஷார்ப்பு. யாருண்ணா பண்ணணும் சொல்லுங்கண்ணா. நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் ஷார்ப்பு. இன்ஸ்பெக்டரியா? என்னண்ணா சொல்ற? ஆமா ஷார்ப்பு, ஓவரா குடைச்சல் கொடுக்குறான். அவனை போட்டுரு. நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றீங்க. உன்னால முடியலன்னா சொல்லு ஷார்ப்பு, நான் வேற பசங்களை வச்சு போட்டுக்கிறேன். அப்படிலாம் இல்லைண்ணா, உனக்காக நான் செய்யறேண்ணா. எப்போ போடணும்? இதான் ஷார்ப்பு, நாளைக்கு நைட்டே போட்டுரு. ஆனால் சம்பவம் நம்ம தான் செஞ்சோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா. சம்பவத்தை கச்சிதமாக முடிச்சிரு. நான் ஷார்ப்பிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கல்ல, ஷார்ப்பாக முடிச்சிடறேண்ணே. முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேண்ணே. வரேண்ணா. வரேன் தலைவரே. நண்பா, நம்ம பையன் பக்காவாக இருக்கும். நீ டென்ஷன்லாம் கம்மி பண்ணிக்கோ. அந்த எவிடன்ஸுக்காக தான் காசியோட ஆளுங்க இப்போ என்னை கொல்ல வந்தது. தம்பி, இது விஷயமா எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. என் நம்பரை நோட் பண்ணிங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க சார். 9080812034. சரிங்க சார். ஓகே ஓகே சார், மிஸ்ட் கால் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். எனி ஹெல்ப் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஓகே சார். சார் சொல்லுப்பா. சிவமணியோட டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும் சார். சிவமணியோட டீட்டெயில்ஸா? நான் ஸ்டேஷன் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் சார். வரேன். நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். இல்லைப்பா, பக்கத்தில் தான் வீடு. ஓ, அப்படி நான் போய்க்கிறேன். ஓகே சார். இந்த காசியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்களே? ஆமாம், சொல்லுங்கள் சார். கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். வடலூரில் கல்கோரி ஒன்று இருக்கு. அடுத்தது குறிஞ்சிப்பாடியில் மணிலா கிடங்கு ஒன்று இருக்கு. குறிஞ்சிப்பாடியிலே ரயிலடி பக்கத்தில் ஒரு கேஷ்யூ ஃபேக்ட்ரி இருக்கு. ஓகே சார். இது எல்லாமே மேக்சிமம் பினாமி பேரில் தான் நடத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? மற்றபடி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்க சார். அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து அந்த லொக்கேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா காசியோட தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால எல்லா ரவுடியும் அங்கதான் அசம்பிள் ஆகிருப்பானுங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணை நீங்க தேட போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. ஓகே சார். ஓகே சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? அவங்க மோசமானவங்க நினைச்சு பயந்துட்டு இருக்கனால தான் சார் அவங்க மோசமானவங்கள தெரியுறாங்க. பதிலுக்கு நம்ம எப்போ மோசமானவங்கன்னு காமிக்கிறோமோ அப்போ அவங்க பயம் நம்ம பக்கம் திரும்பும் சார். நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் சார். தேங்க்யூ சார்.
குமார் டேய் குமார் டேய் சார் டேய் ஒன்றும் இல்லை சார் அதான் ஒண்ணும் பேக் இல்ல, கொடுத்துட்டேன் சார். ரிலாக்ஸ் ஆகு. பணம் கூட நான் எதுவும் எடுக்கலையே சார். டேய் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். அன்னைக்கு ஒயின் ஷாப்பில் சொன்னல காசியோட ரைட்டா என்ன சார்? காசியோட லெஃப்ட் ரைட்லாம் இல்லை சார். 10ஓட பாருன்னா அவன் பேரை சொல்லிக்கிட்டு ஊர் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கேன் சார் நான். சரி அவன் தம்பி சிவமணி தெரியுமா? தெரியும் சார். இன்னைக்கு கூட அவனுக்கு பிறந்த நாள் சார். இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். ஒன்று பண்ணு, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா சொல்கிறேன். சரிங்க சார். நம்மளும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். பொறுக்கி பொண்ணுடா என்ன நுறுக்கி தின்னுடா. பொறுக்கி பொண்ணுடா என்ன நுறுக்கி தின்னுடா. இவ அடக்கித்தானடா வந்து அடக்கி பாருடா. அடிவாடி என்னோடு வந்தவருமே எனக்கு மூடு. நீ காட்சி எடுத்த சரக்கு கலந்து போட்டா புடிக்கு குறுக்கு. அடவாடா போடா இன்பம் இரவில் தானடா. பொறுக்கி பொண்ணுடா என்ன நொறுக்கி தின்னுடா. பாட்டில் காலிடா பெத்தோளுக்கு ஏறும்டா. பாரு போல மேனிடா பழனி பாரு ஜாலிடா. ரம்முன்னு நினைச்சி வன்னைய உடச்சி ராவா அடிக்கட்டுமா. அது கும்முன்னு ஏறி ஜம்முன்னு இருக்கும் கம்முன்னு நீ வாமா. நான் வாய்நில ஊறிய பண்ணு என்ன ஒவ்வொரு பாகம தின்னு 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 தின்னு. நான் பொறுக்கி பொண்ணுடா என்ன நொறுக்கி தின்னுடா. பொறுக்கி பொண்ணுடா என்ன நொறுக்கி தின்னுடா. சிக்கன் பீஸ் நானடா டேஸ்ட் பண்ணி பாருடா. மட்டன் சுக்கா இருக்குடா மல்ல கட்ட நீ வாடா. ஃபோரின் ஐட்டம் பக்கத்தில் இருக்கு பல்கா அடிக்கட்டுமா. பலவித சைடிஷ் உன்னிட கிடக்கு பட்டிய போடட்டுமா. இவ ஆடைகள் சூடிய தீவு நீ அந்தியிலே வந்து தாவு 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 தாவு. பொறுக்கி பொண்ணுடா என்ன நொறுக்கி தின்னுடா. நண்பா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டோம். உனக்கு இன்னொரு பார்ட்டி வச்சிருக்கேன். அப்படியா? அதையும் போய் என்ஜாய் பண்ணுவோம். சரிடா. என் நண்பனாச்சே நீ, உனக்கு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். என்னதான் அப்படி ஸ்பெஷலா பண்ணிருக்குன்னு பாக்குறேன். நண்பா தம்பி பிறந்த நாள சிறப்பா கொண்டாடுனதுக்காக உனக்கு இன்னொரு ஸ்பெஷல். ஸ்பெஷல்னு சொல்ற, ஏன் பிராண்ட காணோம்? உன் பிராண்ட் இருக்கு நண்பா. ஏய் எற
ஊத்துறா நண்பனுக்கு சரக்க. இந்தா சரக்கு சாப்பிடு. என்ன காசி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நண்பா, இவ்வளோ நாளா உனக்காகவும் எனக்காகவும் கொலை பண்ணேன். இப்போ முறையா என் தம்பிக்காக ஒரு கொலை பண்ண போறேன். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்படியேப்பட்ட அதிர்ஷ்டசாலி யார் மாப்ள? என் அருமை நண்பா, நீதான். இவ்வளோ நாளா எனக்காக நீ, உனக்காக நான், இப்படிதானே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் பண்ண எல்லா கடத்தலுக்கும் உன் உதவி தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தேவைப்படுறேன். இனி இந்த நடுநாடே நான் சொல்றதான் கேட்கும், நான் சொல்றதான் செய்யும். புரியுதா? அப்படியேப்பட்ட காசியோட தம்பியையே என்கிட்டே கொல்லுவன்னு சொல்ற. என் தம்பியோட பிறந்த நாளுக்கு நான் தரப்போற பரிசு என்ன தெரியுமா? உன்னோட சாவுதான்டா. உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனா நினைச்சதுக்கு கேவலமா இருக்குடா. உன்னை எல்லாரையும் போல வெட்டி கொல்லான்னு பார்த்தேன். ஆனா நீ என் நண்பனா போயிட்டியே, அதான் மனசு வரல. அதனாலதான் செய்குலி சேதாரம் ஆகக்கூடாதுன்னு சரக்குல விஷத்தை கலந்து. எப்படி? ஒரு பொம்பளை புள்ள முன்னால என் கன்னத்துல அறையிற காலை தூக்குற, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்? டேய் பரட்ட, செத்துட்டானு பாரு. செத்துட்டானே? சரி, தூக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி விட்டுருங்க. சரிங்கண்ணா. Cheers. ஹலோ சார். சார் உங்கள் நம்பருக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை கொஞ்சம் இமீடியட்டாக பாருங்கள் சார். அவசரப்படாதீங்க சார், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோ வச்சு காசியை மிரட்டி அணுவை கூட்டிகிட்டு தனியாக வர சொல்கிறேன் சார். அவன் வந்ததுக்கப்புறம் அணுவை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அவன் யாருன்னு கூட நமக்கு தெரியல. எப்படி அந்த வீடியோ எடுத்தான்? அந்த நம்பருக்கு போன போடுறான். அவன் யாரு என்னன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. வீடியோவை பார்த்துட்டான். ஹலோ, யாரா நீ? டேய், நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? உன் ஃபோனுக்கு சுட சுட ஒரு வீடியோ வந்திருக்கு, பாத்தியா? டேய், உனக்கு என்னடா வேணும்? பணம் தானே? நான் தூக்கி போடுறேன். எனக்கு அந்த வீடியோ வேணும். சொல்றது புரியுதா? டேய், பணம் காசு கேட்கறதுக்கு நான் என்ன உன்னை மாதிரி செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சியா? உன் தம்பி பொட்டத்தனமாக தூக்கி வச்சிருக்கானே ஒரு பொண்ணு, அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, சரியா? அந்த பொண்ணு உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட படாமல் பத்திரமா அனுப்பிவிட்டேன்னா இந்த வீடியோவை எவிடன்ஸே இல்லாமல் டெலீட் பண்ணிடுவேன். சரி, உன் அட்ரஸ் சொல்லு, எங்க இருக்க? டேய், ஏன் அட்ரஸை நீ கேட்காதடா, அந்த பொண்ணை என்கிட்ட பேச வை. அதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த அட்ரஸில் எந்த டைமில் அந்த பொண்ணை வந்து விடணும்னு நான் டிசைட் பண்ணுறேன். டேய், சொல்லி சொல்லி பார்த்தனே, கேட்டியாடா? பொம்பளை புள்ள பின்னாடி போகாதான்னு சொன்ன, கேட்டியா? இப்ப எங்க வந்து நிக்கிறோன்னு தெரியுதா? இதால எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ. எவ்வளவோ சொன்ன, அந்த வீடியோ வச்சு என்ன மிரட்டான்.
எங்கடா இருக்கா அந்த பொண்ணு? குடோன்ல இருக்கானே. இவதானா? ஏய், இவளை கூப்பிடுறா. ஏய், போன போடுறா அவனுக்கு. ஏய், அவள்கிட்ட பேசணும்னால இந்த பேசு. ஹலோ சந்தோஷ், சந்தோஷ் எங்க இருக்க சந்தோஷ்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். சீக்கிரமா சந்தோஷ். பேசிட்டல? டேய், நான் சொல்ற இடத்துக்கு அணுவை கூட்டிக்கிட்டு பண்ணி வரேன். வரேன். வரல வீடியோ போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். இடத்த சொல்லு, வரேன். வரேன்டா. நீ சொன்ன இடத்துல இரு, வந்துடுறேன். தூக்குடா அவள சீக்கிரம். ஏய் வாடி. ஏய், யாரும் வராதீங்க, இங்கே இருங்க. சரிங்கண்ணா. அண்ணன் நம்மள விட்டுட்டு போறாரு. ஏத்துறா உள்ள. போ, வண்டி எடு. தம்பி, வேகமா போடா. ஏய், அவன் அந்த வீடியோவை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவன் உயிர் போறது போறதாண்டி. துடிக்கிற அவனுக்காக. வந்து பாரு அங்க என்ன நடக்குதுன்னு. போடா, வேகமா போடா. தம்பி, அவன் யாருன்னு பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். எனக்கே வீடியோ அனுப்பி மிரட்டுறான் தம்பி. ஏய், காசின்னா யாருன்னு தெரியுமா? யாருக்கிட்ட வந்து மோதுறான் இருக்கு அவனுக்கு. அவன் செல்ல கொடுத்த உடனே அவனை போட்டுறான். சரணா, பாடி. ஏய், அதான் கூட்டு வந்தாச்சுல்ல, எங்கடா அந்த வீடியோ? தாடா. அந்த பொண்ணை இங்கே அமிச்சிட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு போ. ஃபோனை தாடா. அதான் பொண்ணை கூட்டு வந்துட்டேன்ல. டேய், டயலாக் பேசாம பொண்ணை இங்கே அனுப்பிட்டு ஃபோனை வாங்கிட்டு போடா. உனக்கு பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு நினைச்சியா? நீ யாருன்னு பாக்குறதுக்கு தான்டா இங்க வந்த. இந்த பொண்ணையும் தூக்குவேன், உன் போனையும் தூக்குவேன், பொண்ணையும் தூக்குவேன்டா. தம்பி, போடுறா அவனை. ஏய் தம்பி, குத்துறா அவனை. ஏய், ஏய், நடிச்சிட்டேன்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க. நீ என்ன அவரன் மட்டும் பாரு. எப்படி எப்படி பொண்ணை தூக்குவ, போனை தூக்குவ, என்னையும் தூக்குவியா? இங்க பாடுறா. டேய்,
உன்னையும் உன் தம்பியும் தூக்குறதுக்கு அங்கே யார் வராங்கன்னு பாடுறா. என்ன தெரியுதா? ஓவரா பேசுன, உள்ள போடா. இதோட உன் கதை முடிஞ்சதுடா. நல்லா சிக்க வச்சுட்டல எங்களை. சந்தோஷ், வெரி குட். உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லை சார். ஓகே ஓகே, விடு. ஏய், இனிமே நீ ஜென்மத்துக்கும் வெளியே வரவே முடியாது. ஏய், எழுந்துற. ஏய், போயிட்டு திரும்ப வந்து உன்னை என்ன பண்றான் பாடுறா. ஏய் போடா. அனு ஏற. அனு, யோ நீ அந்த வண்டி எடுத்துருவாயா? அனு, அனு, ஒன்றும் இல்லை. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பயப்படாத. எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. யாரோ இவன், யாரோ இவன், என்னை அள்ளி போகின்றவன். இவன் போல யாரும் இல்லை, இதுவரை எங்கும் பார்த்ததும் இல்லை. இவனிடம்